வரலாற்றில் ஓர் ஏடு. நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபா மைதானத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராமவாசி நபிகளாரின் மேலாடையில் ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு அவர்களிடம் யாசித்தார். அவருக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் தான் யாசிப்பது ஹராமாக்கப்பட்டது. அப்போது நபி அவர்கள் செல்வந்தருக்கும் திடகாத்திரமான உடல் வலுவுள்ளவர்களுக்கும் யாசிப்பது ஹலால் இல்லை, கடுமையான வறுமையுடையவரையும் கடுமையான கடனுடையவரையும் தவிர பொருளை அதிகரித்துக் கொள்வதற்காக மக்களிடம் யாரும் யாசித்தால் கியாமத் நாளில் அது அவர் முகத்தில் ஒரு வடுவாக அமையும். அவர் சாப்பிடக்கூடிய உணவு நரகத்திலிருந்து சூடேற்றப்பட்ட கல்லாகவும் அமையும். விரும்பியவர் அதனை குறைத்துக் கொள்ளட்டும் அல்லது அதிகமாக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதாரம் திர்மிதி.